தொடர்ந்து சைதாப்பேட்டையில் 2ஆம் தேதி தொடங்கி உலக சாதனை கோலப் போட்டி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் ஒவ்வொரு வட்டத்தில் கோலங்கள் போடுவதும் மாலையில் பரிசளிப்பு விழா நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை 26,000 வீடுகளில் கோலங்கள் போட்டிருக்கிறார்கள். தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் 50,000 மகளிர் கோலம் போடுவதென்பது சைதாப்பேட்டையில் என்கின்ற வகையிலான மகத்தான சாதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு உலக சாதனையில் இந்த கோலப்போட்டி இடம்பெற்று கோலப்போட்டியில் பங்கேற்ற அத்தனை தாய்மார்களுக்கும் உலக சாதனைக்கான சான்றிதழ்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. வருகிற 21ஆம் தேதி இறுதி நாளன்று மொத்தம் எத்தனை பேர் இதில் பங்கேற்றார்களோ என்கின்ற தகவலை தெரிவித்து அந்த இறுதி நாள் சான்றிதழை தருவதற்கு லண்டனிலிருந்து அந்த அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் வரவிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் சைதாப்பேட்டை இன்றைக்கு ஒரு 50,000 உலக சாதனையாளர்களை பெற்ற தொகுதியாக மாறி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர் கொளத்தூர் தொகுதியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி என்கின்ற அமைப்பை நடத்தி இந்த டேலி குரு, டேலி ப்ரோ, டேலி ஏஸ் என்கின்ற இந்த கணினி பாடத்தை கற்றுத்தந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் தொடர்ந்து பெற்றுத் தந்து கொண்டிருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவரை சந்திக்கிற மக்கள் பிரதிநிதிகள் எல்லோரிடத்திலும் சொல்வது, கொளத்தூரில் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியை போல் உங்களுடைய தொகுதியிலும் மக்களால் உங்கள் தொகுதியில் நீங்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்களோ அந்த மக்களுக்கு ஏதாவது செய்கின்ற வகையில் இது போன்ற நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துவார். அந்த வகையில்தான் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியை தொடர்ந்து 2020 கலைஞர் கணினி கல்வி மையத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே நேரடியாக சைதாப்பேட்டைக்கு வந்து அந்த அமைப்பை தொடங்கினார். இந்த கலைஞர் கணினி கல்வியகத்தில் இன்றைக்கு 14 பேட்ச் முடித்து 15வது பேட்ச் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொரோனா பேரிடர் காலத்திலும் கூட இடைவெளி இல்லாமல் அந்த பயிற்சி நடத்தப்பட்டு இன்றைக்கு 15வது பேட்ச் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிரிலே வீட்டிருக்கிற 1300க்கும் மேற்பட்ட அந்த கலைஞர் கணினி கல்வியகத்தில் அந்த கணினி கல்வியை கற்ற நீங்கள் மிக பெருவாரியானவர்கள் வேலை வாய்ப்பையும் இன்றைக்கு பெற்று மிக சிறப்பான வகையில் அந்த கல்வியை முடித்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நாம் ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்ற பொங்கல் விழா நிகழ்ச்சிகளை நடத்துகிற போதும் உங்களுக்கான பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிகளை நடத்துகிற போதும் நாம் பல்வேறு முறை சந்தித்து அளவலாவி இருக்கிறோம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று கருதுகிறேன். நேற்று காலை நம்முடைய கலைஞர் கணினி கல்வியகத்தின் பயிற்றுனர்கள் என்னையும் நண்பர் கிருஷ்ணமூர்த்தியையும் துரைராஜையும் அழைத்து பெங்களூருவில் இந்த டேலி அமைப்பின் தலைமை நிர்வாகம் தென்னிந்தியாவில் 450 டேலி சென்டர்கள் இருக்கிறது. இந்த 450 சென்டர்களில் மிக சிறப்பான வகையில் பயிற்சி, மிக சிறப்பான வகையில் வேலை வாய்ப்பு என்கின்ற வகையில் சைதாப்பேட்டையில் இயங்கிக் கொண்டிருக்கிற கலைஞர் கணினி கல்வியகம் முதலிடத்தை பெற்றிருக்கிறது என்று ஒரு விருது ஒன்றை நேற்று காலை 10 மணிக்கு அந்த அமைப்புக்கே நேரடியாக வந்து தந்தார்கள். உண்மையில் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு சைதாப்பேட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கலைஞர் கணினி கல்வியகம் இன்றைக்கு தென்னிந்தியாவின் முதலிடத்தை பிடித்து 450 அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதிலும் இயங்கிக் கொண்டிருந்தாலும் இது முதலிடத்தை பிடித்து அதற்கான விருதை பெற்றிருக்கிறது. இதற்கு காரணமான மாணவிகளாகிய நீங்களும் மாணவர்களாகிய உங்களுக்கும் இதை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரி நண்பர் வேலாயுதம் போன்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி சைதாப்பேட்டைக்கு வந்து கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை திறந்து வைத்தார்கள். கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தில் உஷா நிறுவனத்துடன் இணைந்து தையல் பயிற்சியும், நேச்சுரல் அமைப்புடன் இணைந்து ஒரு அழகு கலை பயிற்சி திட்டத்தையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்தார்கள். இது இப்பொழுது 5வது பேட்ச் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் முடித்த 450 தையல் கலைஞர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள்.
இந்த 450 பேரில் இன்றைக்கு அரசாங்கத்தின் சார்பில், குறிப்பாக சமூக நலத்துறையின் சார்பில் 100 பேருக்கு, இங்கே பயிற்சி பெற்ற 100 பேருக்கு தையல் இயந்திரங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் இன்றைக்கு அவருடைய கரங்களினால் தந்திருக்கிறார்கள். அதேபோல் இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு இன்னமும் பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பயிற்சி முடித்து விரும்புபவர்களுக்கு அரசின் சார்பில் தரப்படுகிற நலத்திட்டங்களை பெற்றுத் தருகிற தூதுவர்களாக நாங்கள் இருப்போம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் அழகு கலை பயிற்சியை முடித்த 150க்கும் மேற்பட்ட சகோதரிகள் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். இதுவுமே நேச்சுரல் என்கின்ற அமைப்பின் சார்பில் நடத்தப்படுகிற ஒரு பயிற்சி. வெளியில் போய் இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டால் ஒரு 60,000 ரூபாய் வரை செலவாகும் என்கின்ற வகையில் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு இலவசமாக அந்த பயிற்சி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த பயிற்சி பெற்று இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதல்வர் அவர்களுடைய திருக்கரங்களினால் பொங்கல் பரிசும் பொங்கல் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்படவிருக்கிறது. அதேபோல் எதிரிலே அமர்ந்திருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள், குறிப்பாக பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள், இதில் ஒரு வேடிக்கை, சைதாப்பேட்டையில் ஒரு 300-400 ஆட்டோக்களில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை ஒரு தோழர் அணுகி, அண்ணன் மா சுப்பிரமணியம் அவருக்கு 300-400 ஆட்டோ இருக்கும் போலுக்கு, சைதாப்பேட்டையில் எங்க பார்த்தாலும் சுத்துது, நான் வேலை இல்லாம இருக்கிறேன், டெய்லி இந்த கலெக்ஷனை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அவர் கையிலன்னு வந்து கேட்டிருப்பார். நீங்க அன்பு மிகுதியால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தருகிற கிராண்ட் நாங்க வாங்கி கொடுத்த ஒரே காரணத்துக்காக எங்க பேர் எழுதி வச்சதால நான் தான் அந்த ஆட்டோக்கெல்லாம் உரிமையாளர்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அந்த வகையில் எங்களிடத்தில் உரிமையோடு பழகி கொண்டிருக்கின்ற சகோதரிகள் ஏறத்தாழ 425 பேர், 350 ஆட்டோ பெண் ஓட்டுநர்கள் ரா ஹேண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற வகையில் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து, பேட்ச் எடுத்து, டிரைவிங் பயிற்சி கொடுத்து, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மானியத்தையும் கொடுத்து இன்றைக்கு ஆட்டோக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மகளிருக்கென்று பிரத்யேகமாக பிங்க் ஆட்டோக்களை 500 ஆட்டோக்கள் வழங்கும் போது அதில் சைதாப்பேட்டைக்கும் ஒரு 75 ஆட்டோக்கள் பிங்க் ஆட்டோக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் 425 பெண்கள் ஆட்டோ ஓட்டும் லைசன்ஸ் பெற்று, பேட்ச் பெற்று ஆட்டோ வைத்திருப்பது அநேகமாக சைதாப்பேட்டையில் மட்டுமாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய சகோதரிகள் இந்த ஆட்டோ ஓட்டும் தொழிலின் மேல் ஆர்வமும், சுய தொழிலில் மேல் அக்கறையும், சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தோடும் இருந்து இந்த தொழிலை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் இன்றைக்கு பொங்கல் பரிசுகளை தந்து அவர்களோடு இன்றைக்கு கலந்துரையாடவிருக்கிறார். அதேபோல் இன்றைக்கு ஆண் ஆட்டோ ஓட்டுநர்கள் 200 பேருக்கு சைதை தொகுதியில் சலுகை விலையில் ஆட்டோக்கள் பெற்று தரப்பட்டிருக்கிறது. அந்த தோழர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகளிர் மட்டுமல்ல, இளைஞர்களும் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்டவர்கள் கலைஞர் கணினி வாயிலாக இன்றைக்கு பயிற்சியை முடித்திருக்கிறீர்கள். ஏராளமான பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. இப்படி சைதாப்பேட்டையில் மட்டும் கலைஞர் கணினி கல்வியகம், கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் ஆகிய இந்த 2 அமைப்புகளின் மூலம் 3000 பேர் தொகுதியில் உள்ளடங்கி இருக்கிறவர்கள் பயன்பெற்றிருக்கிறீர்கள். இந்த 3000 பேருடனான கலந்துரையாடல், இந்த 3000 பேருடனான இந்த பொங்கல் திருவிழா என்பது உண்மையில் நாங்கள் தினந்தோறும் எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் அதில் கிடைக்கிற மகிழ்ச்சியை காட்டிலும் உங்களோடு நடத்துகிற இந்த நிகழ்ச்சி என்பது எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு மன நிறைவை தருகின்ற ஒன்று. மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் அவருக்கு இன்றைக்கு ஏராளமான பணிகள் இருக்கிற சூழலில், அவருக்கு இருக்கிற இந்த வேலை பலுவுக்கு இடையில் சைதாப்பேட்டையில் இது போன்றது ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னவுடன் மறுபேதும் சொல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய நன்றியினை உங்கள் அனைவரின் சார்பிலும் தெரிவித்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.